ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான அவரைக்காய் மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் தேங்காய் 2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சி, 4 வெள்ளைப்பூண்டு இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துருக்குறேங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு இது 2 வதக்கிக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கிட்டு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா ஆற வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதே கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம், சோம்பு போட்டுக்கலாம். அவரைக்காவை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டுக்கலாங்க. போட்டுட்டு 2 வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. அப்போ தான் வேகும். ஒரு 5 நிமிஷம் போல் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. 2 கலக்கிடலாங்க. பார்த்திங்கன்னா நம்ம அவரைக்காய் மசாலா சூப்பராக வெந்துருச்சு. சப்பாத்தி சாதத்தோடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஈஸியான மெத்தடு தான். கொஞ்சமாக ஃபைனலாக கொத்தமல்லியில தூவி இறக்குனா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ சுட சுட சாதத்தில் நம்ம அவரைக்காய் மசாலாவை நல்லா பிசைஞ்சு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.